ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அமுதா ஸ்பேஸ் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கிறிஸ்மஸ் டெக்கார் ஐட்டம்ஸ் தாங்க செய்ய போகிறோம். கிறிஸ்மஸ் ட்ரீயில் மாட்டி வைக்கலாம், இல்லைன்னா வாசலில் கூட இந்த மாதிரி ஹூக் வச்சு அழகாக மாட்டலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம். டிஷ்யூ பேப்பரை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஃபெவிகால் போட்டு கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ கிறிஸ்மஸ் தாத்தான்றதுனால அந்த கேப்புக்கு ரெட் கலர் நான் கலக்கிறேன். இதே மாதிரி ரெட்டு, ஒயிட்டு, ப்ரௌன் ஸ்டார் நான் ப்ரௌன் கலரில் செய்ய போகிறேன். அதனால் 3 கலரை இந்த மாதிரி செய்து எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டிங்கன்னு சொன்னாக்கா நல்லா ஊறி சின்னதாக ஆகிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு கார்ட்போர்டு எடுத்து நம்ம கிறிஸ்மஸ் தாத்தாவை வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இது அட்டைப்பெட்டிலாம் நம்மளுக்கு வரும் இல்லையா, பார்சல், அதிலருந்தே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம கேப்புக்கு ரெட் கலர் வேணும் அப்படின்றதுக்காக ரெட் கலர் வைக்கிறேன். ஃபெவிகால் ஏற்கனவே போட்டிருக்கோம், அதனால் பேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை, இதுவே ஒட்டிக்கும். பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி ஒட்டிடலாம். அடுத்தது இந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, அதுக்காக கேப் முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம ஷூ, கிறிஸ்மஸ் தாத்தா ஷூ இருக்கும், தனியாக நம்ம செய்ய போகிறோம். அதை எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ இதை ஒட்டியாச்சு. இந்த மாதிரி அதுவும் அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கீழெல்லாம் ரெட் கலரும் மேலே ஒயிட் கலரும் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரெட்டில் கை வச்சாச்சு, அதனால் நம்ம ரெட் பாயிண்ட்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலரில் வைக்கிற இடத்துலாம் வச்சிடுறேன். ஷூவில் இந்த மாதிரி நம்ம வச்சிட்டோம்னு சொன்னால் பார்க்க நெஜ ஷூ மாதிரி அந்த லுக் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஓரளவுக்கு ஒரு முக்கால் ஹைட் அளவுக்கு வச்சுக்கலாம். மேலே கொஞ்சம் கேப் விட்டு அதை ஒயிட் கலர் வைக்கிறதுக்காக கேப் விடுறோம். இதெல்லாம் ட்ரை பண்ணலாங்க. வச்சுட்டு இன்னொன்று நம்ம செஞ்சிடலாம். இப்போ ரெட் கலர் முடிஞ்சது. அடுத்தது ஒயிட் கலர் அதே மாதிரி நான் தண்ணியில் ஒயிட் கலர் பெயிண்ட்டும் போட்டிருக்கேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஒயிட்டாக தெரியும். ஏற்கனவே டிஷ்யூ பேப்பர் என்ன தான் ஒயிட்டாக இருந்தாலும் ஈரமான கொஞ்சம் கலர் மாற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நல்லா இருக்காது. அதனால் ஒயிட் பெயிண்ட்டும் அதுக்கு கலந்து நான் செய்தாச்சு. இப்போ இந்த கேப்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கொஞ்சமாக இப்படி ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக கேப் விட்ருக்கோம் இல்லையா ரவுண்டாக, அந்த இடத்துக்கும் இந்த ஒயிட் கலர் டிஷ்யூ பேப்பரை வச்சிடலாங்க. இந்த முகத்துக்கெலாம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா நம்ம லைட்டான ரோஸ் கலர் பெயிண்ட் அடித்து வச்சுக்கலாம். அதுக்கு முன்னே பார்த்திங்கன்னு சொன்னாக்கா கீழே கொஞ்சமாக தாடி வைக்க போகிறோம். அந்த அளவுக்கு ஃபெவிகால் போட்டுக்கோங்க. கண்ணு, மீசை அந்த கேப் விட்டுட்டு மீதிக்கெலாம் வச்சுருங்க. அப்புறம் பஞ்சு இருக்குது இல்லையா, நம்ம ரோல் பஞ்சு இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. எடுத்து ஜஸ்ட்டு அழுத்தி விட்டுட்டு கொஞ்சமாக அதை நம்ம ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கிறிஸ்மஸ் தாத்தா ரெடி தாங்க. இதில் ஃபேஸில் ஒரு லைட் ரோஸு, பேபி பிங்க்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கலர் கொடுத்துட்டு அதில் கண் அதெல்லாம் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம கிறிஸ்மஸ் பால் செய்ய போகிறோம். அந்த ட்ரீயில் வைப்பாங்க இல்லையா, அந்த பால். நான் ஏற்கனவே குட்டி குட்டி பால்ஸ் இருக்குது எங்கள் வீட்டில் பிளாஸ்டிக்கில். அதில் ஒரு ஹூக் மாட்டுற மாதிரி வேணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ஃபெவிக்ரில் மோல்டிட் இருக்கு இல்லையா, அதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இதில் ஒட்டிக்கும். இதை கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணோம் சொன்னால் இந்த ஹோல்டு இருக்கும். அந்த மேலே கூம்பு மாதிரி வச்சுட்டு அதில் கம்பி வச்சு, இந்த வளைவான ஒரு கம்பி இருக்கும் இல்லையா ஹூக், அதை வச்சு நான் வச்சுட்டேங்க. இதை நம்ம மாட்டுறதுக்காக இந்த ஹூக் வைக்கிறோம். இதே மாதிரி தான் நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா பேக்கும் ஹூக் வச்சுக்கலாம், அந்த ஷூலேயும் ஹூக் வச்சுக்கலாம். ஹூக்லாம் வச்சுட்டோன்னு சொன்னால் அந்த ட்ரீயில் மாட்டி விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னாக்கா இந்த கலர் கலராகவும் நம்ம பால் அப்படியேவும் சேர்த்து ஒட்டலாம். இல்லைன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி கிளிட்டர் டேப் இருக்கு இல்லையா, அதை இந்த பால் ஃபுல்லாக சுற்றிட்டிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு கிளிட்டர் என்ன கலர் வேணுமோ, இப்போ நான் சில்வர் கலர் எடுத்திருக்கேன், உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வாங்கி நீங்கள் ஒட்டிக்கோங்க. ப்ளூ கலர் இதெல்லாம் கூட நல்லாயிருக்கும். நான் சில்வரே எல்லாம் ஒட்டிடலான்னு இந்த மாதிரி ஒட்டியாச்சுங்க. இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம ஸ்டார் செய்ய போகிறோம். அதுக்காக இந்த ப்ரௌன் கலர் கிளிட்டரிங் ப்ரௌன் பெயிண்ட் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி தாங்க கொஞ்சம் தண்ணியில் பெயிண்ட்டை கலந்துட்டு கொஞ்சம் ஃபெவிகாலையும் கலந்துட்டு நம்ம கிழிச்சு வச்சுருக்கிற அந்த டிஷ்யூ பேப்பரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா அந்த ஸ்டார் ஷேப்பில் நம்ம ஒட்டி எடுத்து நல்லா ட்ரை பண்ணோம்னு சொன்னாக்கா நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்ததுன்னு சொன்னாக்கா மேலே ஒரு கோட்டிங் நீங்கள் பெயிண்ட் கொடுத்துக்கலாம். இந்த கலர் அந்தளவுக்கு லுக்கு தெரியாது. இது ட்ரை ஆனோடனே கொஞ்சம் லைட்டாக தெரியும். அதுக்காக நம்ம மறுபடியும் கோட் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஸ்டார் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஹேங் பண்ண போகிறீங்க, தனியாக ஹேங் பண்ணுறவங்க அப்படின்னு சொன்னால் 2 பக்கமும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம ட்ரீலேயே மாட்டுறதுக்கு அப்படின்னு தான் நான் செய்கிறேன்.
ட்ரீயில் மாட்டலாம், இல்லைன்னா அப்படியே லைனாக ஸ்டாரு, பாலு, கிறிஸ்மஸ் தாத்தா அப்படின்னு வந்து நீங்கள் வாசல் தோரணத்துக்கு கூட மாட்டி வைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஹூக் போட்டு நீங்கள் மாட்டிட்டீங்கன்னு சொன்னாக்கா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. நான் இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் போடுவேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய சேனலில் ஃப்ரைடே போட்டுட்ருப்பேன்.